வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எந்த ஒரு செயலை தொடங்கினாலுமே முதலாவதாக நாம் வணங்கக்கூடிய தெய்வமாக விளங்குவது தான் விநாயகர். அப்படி விநாயகரை வழிபடும் போது கோவில்களிலும் ஆலமரத்தடியிலும் நமது வீடுகளிலும் வச்சு வணங்கியிருப்போம். ஆனால் இங்கே ஒரு கோயிலில் சிறப்பான விநாயகர் இருக்குது. அவரை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் விநாயகருடைய சிறப்புகளை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். மறக்காமல் வீடியோவின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விழுங்கிய விநாயகர் கோவில், அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் 7ஆம் திருமுறையில் பதிகம் பாடப்பெற்ற தலம் இதுவாக சொல்லப்படுது. ஒரு காரியத்தை வேண்டிக் கொண்டு விநாயகருடைய காதல பூக்களை வைத்து விட்டு வலம் வந்து வழிபட்டால் காரியம் கைகூடுவதாக சொல்லப்படுது. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை வட்டத்தில் திருச்சிற்றப்பலத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் பெரிய நாயகி அம்பாள் உடனுரை அருள்மிகு புராதன வனேஸ்வரர் கோயிலில் மிகவும் பழமையான ஆலயங்கள் இது ஒன்றாக கருதப்படுது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தரால் 3ஆம் திருமுறையில் நிறைவன் திங்கள் என்று தொடங்கும் இத்திருப்பாட்டில் வைப்பு தலமாக திருச்சிற்றமான் என குறிப்பிடப்பட்டிருக்குது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் 7ஆம் திருமுறையில் பதிகம் பாடப்பெற்ற தலமும் இதுதான். இக்கோயிலிருந்து மதுரை சவுண்ட கோப்ப கேசவர்மன், ராஜசேகேசரவர்மன், ராஜேந்திர சோழதேவன், திரிபுவன சக்கரவர்த்தி, ராஜராஜ தேவன், வரகுண மகாராஜன், வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன், விஜயநகரத்து வெங்கடாதிபதியார் ஆகியோர் திருப்பணிகள் செய்துள்ளதாகவும் இக்கோயிலில் கல்வெட்டுகளை நம்ம பார்க்க முடியும். இந்த சமயத்தில் இறை வழிபாட்டின் முக்கன் முதல்வனாயும் மூல பரம்பொருளாயும் இருப்பது முதலாவது தாயாகவும் நம் வழிபடுவது விநாயகர் பெருமாளை தான். இத்தலத்தில் உள்ள பூவெழுதி விநாயகர்களின் தனிச்சிறப்பை உடையதாக சொல்லப்படுது. ஒரு காரியத்தை வேண்டிக் கொண்ட விநாயகருடைய காதல வைக்கும் பூக்களை வைத்துவிட்டு வலம் வந்து வழிபட்டால் காரியம் கைகூடுவதாக பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. பக்தர்கள் பலரும் உணர்ந்த உண்மை அனுபவமாகவே சொல்லப்படுது. பெரிய நாயகி அம்பாள் வந்து சன்னதி வலதுபுறத்துல சிறு பிள்ளையார் இருக்குதா. மூர்த்தி சிறிதானாலும் இவரின் கீர்த்தி பெரிதாக சொல்லப்படுது. இந்த விநாயகரை மனதில் நிறுத்தி அவரிடம் பிரார்த்தனை செய்து தங்களின் வேண்டுகோளை மனதில் நினைத்து விநாயகரின் இரு காதுகளிலுமே ஒவ்வொரு நந்தியாவிடை மலரை கம்பையை கிள்ளி விட்டு வைத்துவிட வேண்டுமா. பக்தர்களின் நினைத்த காரியம் உடன் நடக்கும் என்றால் பூ வைத்த உடனேயே உள்ளே சென்று விடுவதாகவும், பூ தாமதமாக செல்லும் என்றால் நினைத்த காரியம் வந்து தாமதப்படுவதாகவும் சொல்லப்படுது. பூ உள்ளே செல்லாவிட்டால் காரியம் நடைபெறாது எனவும் பக்தர்கள் அனுபவத்தால் கண்ட உண்மையாக அப்பகுதி மக்களால் பேசப்படுவதாகும். ஆண்டவனுடைய திருவிளையாடல இதுவும் ஒன்றாகவே கருதப்படுது. பூவை விழுங்கி பக்தர்களுக்கு இவர் நல்வழி காட்டுவதால் பக்தர்கள் இவரை பூவிழுங்கி விநாயகர் என சிறப்பாக அழைக்கின்றனர். நம்ம பொதுவாக பார்த்தோம்னா பல அதிசயங்கள் நடந்த வண்ணமே தான் இருக்குது. எப்போது என்ன நடக்கும் என்பது தெரியாததாக இருக்குது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிசயங்கள் நிகழ்ந்த வண்ணம் தான் இருக்குது. அதற்கு ஒரு சான்றாக இந்த கலியுகத்துல சில புராதன கோவில்களை விஞ்ஞானிகளை விட தெரியாமல் வெளி பிதுங்கி நிற்கும் நிலையையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி ஒரு கோவிலை பற்றி தான் நாம பார்க்கறது பூவிழுங்கி விநாயகர் கோவில். விடை தெரியாத பல கேள்விகளுக்கு பதிலாக இருப்பது கடவுள் தான். இறை சக்தியை மீறி மனிதனால் என்ன செய்து விட முடியும் என்று நினைக்கிறீர்கள்? அவனின்றி அணுவும் அசையாதான். உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே அதை மற்றவர்களிடம் பகிர்வதை காட்டிலுமே முறையவனிடம் முறையாக முறையிடுங்கள். பிரச்சனைகள் கொடுப்பதும் அவரை, அதை தீர்க்க வழிகாட்டுவதும் அவரே தான். இன்றைய காலகட்டத்தில் ஒருவரிடம் நம் குறைகளை கூறின உடனே அது 10 பேருக்கு வேகமாக பரவி வருது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை என்ற இடத்துல தான் திருச்சிற்றம்பலத்துல புராதனேஸ்வரர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இங்குள்ள சிவபெருமானுக்கு பழமைவானாதர் என்ற பெயர் இருக்குது. அன்னை பெரிய நாயகியாக காட்சியளிக்கின்ற இத்தலத்துல இவருக்கு வஸ்திரம் சாட்சி அபிஷேகம் செய்தாலிருந்து திருமணம் கைகூடுமாம், குழந்தை வரம் கிடைக்கும் சொல்லப்படுது. இங்கிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் யமன் வயல்வெளியில் மூலவராக தனி கோவில்ல வீற்றிருக்கிறார் சிறப்பம்சமாக கருதப்படுது. இந்த இடத்தை வந்து பழங்காலத்தில் காட்டு பகுதியாக இருந்ததால் புராதன வனேஸ்வரர் என அழைச்சிருக்காங்க. இந்த இடத்துல நெடுங்காலமாக சிவபெருமான் ஆழ்ந்த தவம் செய்து கொண்டிருந்த போது அசுரர்கள் அட்டகாசம் அதிகமாக இருந்ததா அவரின் தவத்தை கலைக்க வேண்டி இவர்களும் முனிவர்களும் வந்து பார்வதி தேவியிடம் முறையிட்டு இருக்காங்க. பார்வதி தேவியோ மன்மதனை அழைத்து வருமாறு கோரினாங்க. மன்மதன் வந்து ஈசன் மீது மலர்களை கொடுத்தார். அதனால் தவம் கலைத்தார் ஈசன். இதனால் இந்த இடமே பூவனம் என்ற பெயரில் இன்றும் இருக்குதா. பாதியில் தவம் கலைந்த ஈசன் தமது 3வது கண்ணை திறந்தாரா.
இதனால் மன்மதன் சாம்பலாக பெற்றாராம். எனவே அவ்வூர் மதப்பட்ட ஊர் என அழைக்கப்பட்டது. பார்வதி தேவியும் தேவர்களும் ஈசனிடம் மன்மதன் செய்த காரியத்திற்கு தாங்களே பொறுப்பு என்பதையும் அவனை மீண்டும் உயிர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டனராம். அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்கிய சிவபெருமான் மன்மதனின் சாம்பல் மீது பால் தெளித்தாராம். மன்மதனும் உயிர் பெற்று எழுந்தான். இந்த இடம் பாலத்தளி என்று இன்று அழைக்கப்படுது. இந்த கோவில்ல இந்த நிகழ்விற்கு சான்றாக இன்றும் காமம் கொட்டல் என்ற இடத்துல காமம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த கோவில்ல இருக்கும் விநாயகர் சன்னதியில தான் பூவை விழுங்கும் விநாயகர் அருள் பளித்து வருகிறார். இந்த விநாயகரிடம் நாம் வேண்டுதல்களை மனதில் வைத்து அவரது காது துவாரத்துல பூவை வைக்க வேண்டுமா? அப்படி நாம் எதை நினைத்து பூவை வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் உடனே நிறைவேறி பூவை விநாயகர் விழுங்கி விட வேண்டும் என்பது ஐதீகமாக இருக்குது. அப்படி விழுங்காவிட்டால் நினைத்த காரியம் தடைபடுமா? நிறைவேறுவது என்று அர்த்தம். எப்படிப்பட்ட தடைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தாலுமே அதை நீக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான். இவர் வாழ்வில் உள்ள தீமைகள் அனைத்தையும் நீக்கி பக்தருடைய வாழ்வில் மகிழ்ச்சியை தரக்கூடியவராக விளங்குகிறார். விநாயகரை வேண்டிக் கொண்டு அவருக்குரிய வழிபாட்டினை பரிகாரத்தையும் முறையாக மேற்கொண்டு வந்தோம்னாவே நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுவதாக சொல்லப்படுது. வேலை, படிப்பு, திருமணம் என அனைத்திலுமே நாம் நினைத்து நடக்க வேண்டும். நம்முடைய ஆசைகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேற வேண்டும் என அனைவரும் விரும்புவது உண்டு. இதற்காக பல கோவில்களுக்கு சென்று சிறப்பு பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வது உண்டு. ஆனால் அனைவருக்கும் நினைப்பது அனைத்தும் நிறைவேறி விடாது. நம்முடைய மனதில் வீட்டிலும் நிறைந்திருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் தான் காரணமா? என்னதான் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருந்தாலுமே நாம் நினைக்கும் காரியம் நடக்குமா? நம்முடைய வேண்டுதல்கள் கடவுள் நிறைவேற்றி வைப்பாரா? நாம் நினைத்து நடக்காமல் போனால் என்ன செய்வது என பலவிதமான சந்தேகங்கள் மனதுக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்களாக மாறி நம்முடைய வீட்டில நிறைந்திருக்கும். நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் இதுவே தடுத்து விடுவதாக சொல்லப்படுது. தவிர நம்முடைய கர்மாவும் நம் நினைப்பதற்கு நேர்மாறாக அனைத்து நடப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும். கடவுளான விநாயகர் பெருமாளுக்கு சிறிய வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வந்தாலே நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுமா என விநாயகர் பெருமாளும் எளிமையான கடவுள் தான். அவருக்கு செய்யும் வழிபாடுகள் எளிமையாகவே இருக்குமா? ஒரு கிழமையில விநாயகர் வழிபாட்டினை துவங்க வேண்டும். அதிலிருந்து சரியாக 7 நாட்கள் தொடர்ந்து தடையில்லாமல் இந்த வழிபாட்டினை செய்ய வேண்டும். வீட்டில் உள்ள விநாயகர் படம் அல்லது கோவிலில் உள்ள விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் படைத்து தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்துல திரியில வெற்றி வேரையும் சேர்த்து திரித்து விளக்கிச்சே வர வேண்டும். வெற்றி வேர் அனைத்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகரின் மூல மந்திரமான காயத்ரி மந்திரத்தை 16 முறை சொல்லி வழிபட வேண்டும். மற்றும் விநாயகரின் மூல மந்திரத்தை 11 முறை உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரங்களை சொல்லி விநாயகருடைய காலடியில சிறிது அருகம்புல்லை வைத்து வழிபட வேண்டும். தினமும் இந்த அருகம்புல்லை மாற்றி விட்டு புதிய அருகம்புல் வைத்து வழிபாடினை தொடர வேண்டும். நெய்வேத்தியமாக 2 ஏலக்காய் தண்ணீர் வைத்து வழிபடலாம். ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வந்தால் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். விநாயகருக்கு விரதம் இருக்கும்போது காலையில சுத்தமாக குளித்து விட்டு வீட்டில் உள்ள விநாயகர் படம் அல்லது விக்கிரகத்துக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் பொட்டு வைத்து அவர் முன் அகல் விளக்கு ஒன்று ஏற்றி வைக்க வேண்டுமா? நெய் தீபமாகவோ அல்லது நல்லெண்ணெய் தீபமாகவோ இருக்கலாமா? நம் விளக்கேற்றும் திரியுடன் வெற்றி வேறு சேர்த்து திரித்துதான் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும். பிறகு ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் முன்வைத்து விநாயகருக்கு அருகம்புல் சாற்ற வேண்டும். பிறகு அவருக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை 8 முறையோ அல்லது 108 முறையோ சொல்லி வழிபட வேண்டும். பொதுவாகவே விநாயகர் பெருமாளை வினைகள் தடைகள் அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையில மகிழ்ச்சி தரக்கூடிய கடவுள். அதே போல் வெற்றிவேர் எதிர்மறை ஆற்றல்களை அளிக்கும் சக்தி கொண்டதாக இருக்குது. இது அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வெற்றிவேருடன் விநாயகருக்கு விருப்பமான அருகம்புல்லையும் சாற்றி வழிபடுவதால் நம்முடைய வேண்டுதல்கள் 7 நாட்களில் நிறைவேறும். விநாயகர் காயத்ரி மந்திரம் தடைகளை நீக்கி நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் பெற்றது. இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை காலையிலும் சொல்லி வந்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்வில் நிகழ்வதை கண்ணால் காண முடியும். விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபட்டால் பிறவி பிணி நீங்கும், இன்பம் பெருகுமாக சொல்லப்படுது. விநாயகருக்கு கரும்பு, அவரை, பழங்கள், சர்க்கரை, பருப்பு, நெய், எள், பொரி, அவல், துவரை, இளநீர், தேன், பயிறு, ஆப்பம், பச்சரிசி, பிட்டு, வெள்ளரி பழம், கிழங்கு, அன்னம், கடலை முதலிய வைத்து நெய்வேத்தியம் செய்து வழிபட வேண்டும். பயன்படுத்துவதால்
ஆன்மீக பலன் அதிகரிக்குமா? செவ்வாயால் ஏற்படும் கேடு பலன்கள் குறையுமா? பாதிப்புகள் இருந்து விடுபடலாமா? அது மட்டும் இல்லாமல் கருங்காலி நவகிரகங்களின் பாதிப்புகளின் தோஷங்களை கட்டுப்படுத்தும், எதிர்மறை ஆற்றல்களை அளிக்கக்கூடியதாக இருக்குது கருங்காலி மாலை. கருங்காலி பொருட்களை பயன்படுத்துவதும் வழிபடுவதால் குலதெய்வம் எப்போது உடன் இருக்குமா? இத்தகைய பயன்களை கொண்ட கருங்காலி மாலைகளை நீங்கள் வாங்க விரும்பின இந்த வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை தெரிவிச்சுக்கோங்க. இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.